மட்டன்ல நம்ம கிரேவி பண்ணியிருக்கோம், குழம்பு வச்சுருக்கோம். அது தவிர வந்துட்டு மிளகு கறி ஒன்று பண்ணுவோம் தெரியுமா? எங்கள் அம்மா இதை பண்ணுவாங்க. அவ்வளோ அடிக்ட்டுன்னே நான் இதுக்கு சொல்லலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? பேன் அடுப்பில் வச்சுட்டு அது கூடவே வந்துட்டு கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு அப்படியே வந்துட்டு சீரகம் பொரியவும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் தாங்க இதில் மெயின் கான்செப்ட். இந்த சின்ன வெங்காயத்தில் இருக்குது தெரியுமாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. அது வந்துட்டு நல்லா வந்து வதங்கணும். அதுக்காண்டி நம்ம எண்ணெயிலே வதக்கினா புது தண்ணி தெளித்து அதுக்கப்புறம் வந்து வதக்கணும்லாம் தேவையில்லை. எண்ணெயிலே சூப்பராக வடச்சட்டியில் போட்டு நல்லா வதங்கி வரும்ல, அப்போ வந்துட்டு நம்ம வேக வச்சு எடுத்துருப்போல மட்டன், அதை இதில் போடும். மட்டன் வந்து இதில் போட்டு நம்ம வேக வைக்கணும்லாம் தேவையே இல்லைங்க. ஆல்ரெடி நம்ம வேக வச்சு தானே எடுத்துருப்போம். அதனால் கொஞ்சம் பஞ்சாக தானே கறி வேக வச்சு எடுத்துருப்போம். அதனால் இதில் வந்துட்டு போட்டு சும்மா ஒரு 2 வதக்குனாலே போதும். அந்த கறியில் வந்துட்டு இந்த டேஸ்ட் வந்து ஒட்டிட்டாலே போதுங்க. அது கூடவே வந்துட்டு நம்ம தேங்காவும் வந்துட்டு நிறையா துருவி, எனக்கு வந்து தேங்காய் நிறையா பிடிக்கும்னு சொல்லிட்டு அம்மாட்ட நிறையா நான் துருவி போட சொல்லியிருந்தேன். சரின்னு சொல்லிட்டு அது போட்டிருந்தாங்க. போட்டு அதையும் நல்லா ஒன்றோட ஒன்றா சூப்பராக வதக்கிட்டு அப்படியே உப்பும் மல்லியும் மட்டும் தூவி இறக்கிட்டு அவ்வளோதாங்க முடிஞ்சு. இதை அப்படியே சர்வ் பண்ணி சாப்பிட்றப்ப இருக்குது பார்த்தீங்களா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. அப்படியே சோறு வச்சுட்டு அது கூடவே கொஞ்சமாக மட்டன் குழம்பு ஊற்றி அப்படியே நம்ம பண்ணி வச்சுருக்கோம் மட்டன் வறுவல், அந்த மிளகு வறுவல், அதையும் வந்துட்டு வச்சு சாப்பிட்டா இருக்கும் பாருங்களேன் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப மெயின் கான்செப்ட் என்னென்னா அந்த வெங்காயம் வந்துட்டு நல்லா வதங்கணுங்க. அதில் தாங்க இருக்குது டேஸ்ட்டு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.